வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து சத்தமின்றி முத்தம் தா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் ஸ்ரீகாந்த் சேர்க்கிறாப்புல. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பொண்ணு வந்து அட்மிட் பண்றாப்புல. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து அவர் கிடையாது, அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து பழசையெல்லாம் மறந்துருச்சு, தலையில் அடிபட்டுறதுனால வந்து பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் படத்துல என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் படத்தோட ஸ்டோரி. இந்த ஸ்ரீகாந்த் யாரு, அந்த பொண்ணு யாரு, எதுக்காக வந்து கடத்திட்டு போனாப்புல, எதுக்காக வந்து தன்னுடைய வீட்டுல வந்து ஒரு பாதுகாப்பான முறையில தான் வச்சிருக்காப்புல, ஏன் வந்து இதெல்லாம் செயல்படுத்துறாப்புல அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி பிளாட். படத்தோடைய ஸ்டோரி ரைட்டிங் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஒரு சஸ்பென்ஸா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் யாரு, ஏன் வந்து நிறைய கொலைகள்லாம் பண்றாப்புல, ஏன் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டுல வந்து இருக்காங்க, பழைய ஸ்கூல் மட்டும் சொல்றாப்புல, அது என்ன ஸ்டோரி, என்ன பிளாஷ்பேக் அப்படின்னு வந்து ஒரு மர்மமான முறையிலேயே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதனாலயே வந்து நம்ம இதுதான் கதை அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாம ஒரு சஸ்பென்ஸ் வசங்காட்டி படத்தை வந்து ஒரு இன்டர்வலுக்கு மேலேயும் சரி, ஒரு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வமா வந்து நமக்கு பார்க்க வச்சாங்க. படத்தோடைய மைனஸ் என்னன்னாக்கா, கிளைமேக்ஸ் தான் அவங்க கொண்டு போன விதம் தான் கொஞ்சம் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேற விதமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு படத்தை வந்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து திகிலா கொண்டு போனாங்க, அதுக்கு உண்டான காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. எல்லா படத்துலயும் வர மாதிரி ஒரு மோஸ்டா வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்றவன் அவன் தான் வில்லன், ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து எல்லா படத்துலயும் வர மாதிரி காமிக்கங்காட்டி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனதே வந்து நமக்கு அந்த ஆர்வம் வந்து விட்டு போயிருச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் வேற விதமா காட்டியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னே சொல்லிருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு கிரைம் த்ரில்லர், இந்த ஸ்டோரிலாம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா எனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் உங்களுக்கான படம் தான். கண்டிப்பா பாருங்க. இன்டர்வலுக்கு மேலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு திகில் மூட்டக்கூடிய ஒரு கிரைமா வந்து கொண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்கு படமே பாக்குறதுக்கு. ஆனா இருந்தாலுமே வந்து கடைசி இந்த போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, என்ன பிளாஷ்பேக் அப்படின்னு நம்ம யூகிச்சு பார்க்கும்போது வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியை காமிக்காட்டி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சு. எல்லா படமும் மாதிரியே வந்து யூஸ்வலா வந்து காமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற எல்லாத்துக்கும் பாய்.